ஏவாளை பிசாசு வஞ்சித்தது போல இன்னைக்கு சபையாகிய ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு திட்டமிட்டு இருக்கிறான். அவளுடைய கீழ்ப்படியாமல் எல்லா தீமையை கொண்டு வந்துருச்சு. ஆனால் இப்போது இயேசு கீழ்ப்படிந்தது போல சபையாகி நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது இல்லையா, கீழ்ப்படிதல் தான் பெரிய ஒரு ரிசல்ட் கொண்டு வருது. அதனால தான் இங்கே சொல்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதலுக்கு பாருங்கள், இப்படி ஒரு எப்பவுமே நம்மை தாழ்மைப்படுத்தும் போதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கும் போதெல்லாம் கவனம் நம்ம பற்றி ஈர்க்கப்படும். பார்த்துருக்கீங்களேன்? இப்போ பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, சவுல் ராஜா ஒன்றை பண்ணுமா இல்லை, ஆண்டு சொன்னார், இது தேசத்தை கைப்பற்றும் போது அங்கே இருக்க உண்மையை எடுத்துக்க கொள்ளவே கூடாது, எல்லாத்தையும் அழுத்திருங்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், உச்சிதமானதில் எடுத்துட்டான். நல்ல மோசமான ஆடு மாடு காலை ஓட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்லது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான் பாருங்களேன். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது அந்த ஆட்டுக்கடா இதனுடைய சத்தம், மாடு காலங்களுடைய சத்தமெல்லாம் வந்து என்ன சத்தம் கேட்குதுன்றான். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக அதில் எடுத்து வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு இது சபிக்கப்பட்டது, இது ஒன்று தேவனுக்கு உகந்ததில்லை, அதை எல்லாத்தையும் முடிச்சிருந்தான். ஆனால் அவன் எடுத்து வச்சிருந்தான் பாருங்களேன். அப்போ தான் அவன் சொல்கிறாரு, நீ பலியிடுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுதலே உத்தமம். எது உத்தமம்? தேவனுக்கு கீழ்ப்படுத்த உத்தமம். தேவனுக்கு கீழ்ப்படியும். அதனால தான் சொல்கிறோம், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளித்தார். இந்த கீழ்ப்படியில் தாங்க. அதனால தான் இயேசுவே எல்லாவற்றிலும் மரண பரியந்தம் தேவனுக்கு தன்னை கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் தான் நமக்கு முன்மாதிரி தானே, அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அப்போ எல்லாவற்றிலும் தேவன் கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இங்கே தாங்க நம்ம ரகசியம், வெற்றியின் ரகசியம் அங்கே இருக்குது. நம்முடைய உயர்வு மேன்மையில எங்க ஆரம்பிக்குது? அந்த கீழ்ப்படிதல தான் ஆரம்பிக்குது. கீழ்ப்படிதல். அவர் தேவனாயிருந்தும் கூட சாதாரண பாருங்க, அவர் தேவனாயிருந்தும் தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாராம். ஓகே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை கீழ்ப்படுத்தி இருந்தாராம். எல்லாமே அந்த கீழ்ப்படிதல் கூட தான் வாழ்ந்திருக்கார். அப்போ அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல இருக்கத்தான் நானும் அழைக்கப்பட்டோம். ரைட்? ஆகவே இதில் நாமும் அவரை போல இருப்போம், நாமும் அவரை போல காரியத்தை நடப்பிப்போம், நாமும் பெரிய காரியங்களை செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனை நம்ம கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு உலகத்தில் பெரிய காரியங்களை அனுபவிக்க முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?